நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா அப்போது ட்ராம் ஸ்டாப்பில் போயிட்டுருக்கோம் பஸ் ஏறுறதுக்கு. ஸோ இப்போது இன்னும் நம்ம ட்ராம் பிடிச்சி கரெக்டாக அப்போ நாங்கள் அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்த நேரத்தில். ஸோ இப்போது இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ போயிட்டு அப்படியே அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ட்ராம் ஸ்டாப் போயிடலாம். ட்ராம் இன்னும் ஒரு 10 to 20 minutes வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆகிட்டோம் அங்கே ஒரு பிளாக் போகலாம். அங்க வர்றோம் இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லாயிருக்கும். நானே தான் ஃபஸ்ட் டைம் போனேன். ஏறே போகணும்னு பிளான் போட்டுருந்தேன் எல்லாருமே, எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே. ஸோ போக முடியல. இந்த இயர் வந்தோம்னா அண்ணன் கூட இப்போ அப்புறம் என்னோடய குரூப் மேட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் இப்போ சேர்த்து போக போகிறோம். ஸோ கிட்ட வந்துட்டோம், கிட்ட வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த ட்ரிப் வந்து ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு 2 ஆள் மட்டும் மிஸ்ஸிங்க, அது அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு பெரிய மழை இல்லை, சும்மா ஓரளவுக்கு. கிர்கிஸ்தானில் வந்து ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும். அது இப்போ என்னென்னா இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்துன்னா வின்டர் ஆரம்பிக்க போகுது. அதனால் இப்போ இருந்தால் மட்டுமே தான் முடியலன்னா அடுத்த வருஷம் திரும்பி பார்க்கலாம். அந்த பிளானில் போட்டு சொல்லிட்டு இப்போ வந்து சுலைமான் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்கோம். இதுதான் சுலைமான் என்ட்ரன்ஸ். ஆமாம், உட்காந்து கொடுப்பான்னு பார்த்தோம். அதுக்கு இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப பாவம். ஓகே, இதான் நம்ம சஞ்சீவி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா கைஸ்? கைஸ் இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்தாச்சு. இப்போ தெரியுதா ஒரு ஃப்ளாகு, அதுதான் நம்மளோட. நம்ம பசங்கள்லாம் போயிட்டு இருக்காங்க, பார்ப்போம். லெட்ஸ் சீ. கண்டிப்பாக
கண்டிப்பாக இந்த ட்ரிப் வந்து அட்வென்ச்சர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய ஓட்டைகள் ஜோபியின் உள்ளே செவியில் பலவித மொழிகளும் இங்கே பல பலாரம் கடைகளோரம் பாறைகள் எடுத்து லவ் வந்து செட் ஆகணும் இல்லைன்னா தான் லவ் வந்து மேரேஜ் வரைக்கும் போகணும் அப்படின்னு இங்கே தான் நீ வந்தாலே போதும். பார்த்தீங்களா சர்வீஸ் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் சுலைமான் வந்து ஒரே வழியில் பதில் சொல்லிட்டாரு. ரொம்பலாம் நோ லவ் கைஸ், நோ லவ். லவ்வெல்லாம் எதுவும் கிடையாது, ஒன்லி கிரஷ்மெண்ட் தான் கைஸ். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இங்கேருந்து வந்து நமக்கு வந்து மவுண்டைன் டெஸ்டினேஷன் வந்து 500 மீட்ரு. 500 மீட்டரில் நம்ம வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் இன்னொரு என்ட்ரன்ஸு. இந்த ரூட்டில் தான் போக போகிறோம். இன்டர்வியூஸ் கேட்குறாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம். ஆஃப்டர் 1 இயர்ஸ் வந்து சுலைமான் மவுண்டைன் வரோம், பார்ப்போம். நிறைய பேர் இருக்காங்க நினைக்கிறேன். Let's see. பெரிய ஓட்டைகள் ஜோபியின் உள்ளே செவியில் பலவித மொழிகளும் இங்கே பல பலாரம் கடைகளோரம் இங்கே கேஷ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒன்றே வந்துடனா இவர் வந்து நீங்கள் ஒரு பெயின் பண்ணுங்க, நாங்கள் இங்கே டிக்கெட் கவுண்டரில் பே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டாரு. அவர் சீக்கிரமாக கட்டுங்க, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பின்னாடி இருக்கார்ல செக்யூரிட்டி, அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு 5 மெம்பர்ஸா, 5 or 6 ஆனே கொஞ்ச நாள் அண்ணன் பே பண்ண போகிறாரு. அவன் என்ன சொல்கிறான்னா, ஒருத்தவங்க மட்டும் நாங்கள் வந்து ஓயில் போட்டுக்கிறோம், மீதி எல்லாத்தையும் வந்து கேஷாக கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அவருக்கு மட்டும் ஓயில் போட்டுட்டு நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ கேஷ் கொடுக்க போகிறோம். ஏன்னா எங்களுக்கு யாருக்குமே ஓயில் கிடையாது. ஸோ அவர் மட்டும் இப்போ ஆன்லைன் பேமெண்ட் பண்ண போகிறோம். நாங்கள் மீதி எல்லாருமே கேஷ் கொடுக்குறோம். 10% வந்து என்னென்னா ஹில்ஸில் ஏறுறதுக்கு 70 கேட்குறாங்க. டிக்கெட் வாங்கியாச்சு, நாளை ஏற போகிறோம். என்ன ஒரு பிரச்சனை, 70 ரூபா 10% 70 சொன்னாங்க. ஸோ டோட்டலாக வந்தோடனே 420 மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து. ஸோ மேலே ஏறிட்டு இருக்கோம். என்னென்னா இது காலையிலே வர வேண்டியது. ஸோ கிளாஸஸ் இருந்ததுனால முடிச்சுட்டு நாளைக்கு ஹாலிடேஸ், அதனால தான் இப்போ பிளான் பண்ண. பார்த்தீங்களா கைஸ், இன்னும் நம்ம பாதி தூரம் கூட போகல. கிர்கிஸ்தானோட பாதி வியூ தெரியுது. சின்ன கண்ட்ரி தான் கைஸ், இது ரொம்ப பெரிய கண்ட்ரி கிடையாது. ஓகேவா, நம்ம ஊர் அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இது ஒரு சின்ன கண்ட்ரி தான்.
ஆனால் நல்லா இருக்கும். டீசெண்டான முஸ்லீம் கண்ட்ரி. செவியில் பலவித மொழிகளும் இங்கே பல பலாரம் கடைகளோரம் வார கடைசி வெளுத்து வாங்கு. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து மேலே ஏறியாச்சு. ஸோ இதான் வந்து சுலைமான் மியூசியம். இது வந்து கீழே ஒரு மியூசியம் இருக்குது. இது இன்னொரு மியூசியம், செகண்ட் மியூசியம். இது வந்து ஹில் ஸ்டேஷன். ஸோ இந்த மியூசியம்க்கு இப்போ நாங்கள் போக போகிறோம். ஏன்னா எங்களோட டார்கெட் என்னன்னா அந்த டாப் ரேஞ்சிங் போகிறது தான், அந்த லாஸ்ட் ஃபைனல் போகிறது எங்களோட டார்கெட். ஸோ நான் என்னப்பா ஓரளவுக்கு தான் மேலே வந்துருக்கேன், போக வேண்டியது ரொம்ப தூரம் இருக்குது. ஆனால் அதுலேயே வந்து நிறையவே டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கைஸ் இப்போ வந்து நம்ம சுலைமான் மியூசியம்கிட்ட வந்தாச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க சுலைமான் மியூசியம் கிட்ட. பெரிய ஓட்டைகள் ஜோபியினுள்ளே செவியில் பலவித மொழிகளும் இங்கே பல பலாரம் இதான் கைஸ். வார கடைசி வெளுத்து வாங்கு. பெரிய ஓட்டைகள் ஜோபியினுள்ளே செவியில் பலவித மொழிகளும் இங்கே ஆல்மோஸ்ட் வந்தாச்சு கைஸ். பாதி தூரம் வந்து சுலைமான் வந்தாச்சு. இதான் கைஸ் நம்ம இங்கே கிர்கிஸ்தானில் இப்படி தான் கிரேவி ஆடு இப்படி தான் இருக்கும். கிரேவி என்னன்னு தெரியுங்களா? என்ன கிரேவி தெரியுமா சுமஞ்சி? சுடுகாடு. ஜூமின் பண்ணி கேட்டது. இதான் கைஸ் ஓஸ்ல உள்ள கிரேவி ஆர்ட்ஸ். இது மாதிரி நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க. இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தான் சுலைமான் டெஸ்டினேஷன். சம்மர் டைமில் தான் கைஸ் இந்த இடத்துலலாம் வந்து நல்லா வர முடியும், ஒழுங்காக வர முடியும். வின்டர் டைம்லலாம் வந்தோம்னா இந்த இடம் வந்து செம்மையாக வழுக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து லீவு, காலேஜ் கிளாஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து நம்ம ஜூனியர்ஸும் எல்லோரும் வந்து சேர்ந்து வந்திருக்கோம். பார்த்தீங்களா என்ன பேசுகிறாங்க? எடுத்து நானே எடுத்து சுத்தி வச்சு டெங்கு டெங்குன்னு அடிச்சு எல்லாம் குழந்து சூப்பராக கைஸ் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தான் சுலைமான் மவுண்டனுக்கு. பாருங்க கைஸ் என்ன எழுதி வச்சிருக்காங்க. ஏய் வழுக்குதுடா. ஆமா பார்த்து ரொம்ப வழுக்கும். பெரிய ஓட்டைகள் ஜோபியினுள்ளே செவியில் பலவித மொழிகளும் இங்கே பல பல
பார்த்து வா கம்பியை பிடிச்சிக்க பாருங்க செதறாங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைமு. ஆமா ஆமா பாருங்க கைஸ், இங்கே சுலைமான் மவுண்டன் வந்தீங்கன்னா ராக்கு மட்டும் பார்த்து நடங்க, ஓகேவா? லோக்கல்ஸ்லாம் கொஞ்சம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த இடம் பழக்கமா இருக்கும். பார்த்து நடா சஞ்சீவி, செமையா வழுக்குது கைஸ். சம்மர் டைம்லேயே இப்படி வழுக்குது பார்த்துங்க. ஸ்னோ டைம்லாம் வரவே முடியாது. ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் பிராத். பார்த்து அவங்க எல்லாம் பழக்கம்டா இந்த இடம். அப்படியே போகணும் உள்ள. பிரிய சித்ரா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்டா, இது நல்லா இருக்கும், ஒன்றும் ஆகாது. இல்லை அங்கே தான் ஸ்டாப் ஆகிடும். அர்ஜுனே சறுக்கு வரண்டா. இல்லடா அது அங்கே ஸ்டாப்பிங் இருக்குடா. ஸ்டாப்பிங் பெரிய ஓட்டைகள் ஜோபியினுள்ளே, செவியில் பலவித மொழிகளும் இங்கே. பலப்பலாரம் கடைகளோரம் வார கடைசி வெளுக்கு வாங்கு. வாடி வா செஞ்சு வாடி. கைஸ் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு கைஸ். நம்ம டெஸ்டினேஷன் வந்துட்டு வியூ பார்த்தீங்களா, வேற மாதிரி இருக்கா கைஸ்? பாருங்க பெரிய ஓட்டைகள் ஜோபியினுள்ளே, செவியில் பலவித மொழிகளும் இங்கே. பலப்பலாரம் கடைகளோரம் வார கடைசி வெளுக்கு வாங்கு. அடுக்குமாரி இதான் IMU. இதுதான் எங்க IMF. இது இருக்கா ரெட் பில்டிங்கு, இதுதான் IMF-ஓட மெயின் பில்டிங்கு. இங்கேருந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் ஹோஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் கைஸ். இப்படி செமையாக இருக்கா? அதோ தெரியுது பாருங்க கைஸ், என்ட்ரன்ஸ்ன்னு காமிச்சிட்டு இருந்தேன்ல, இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்கன்னா அங்கிட்டு வந்தோம், அங்கிட்ட என்ட்ரி ஃபீஸ் வாங்கினாங்க. ஆனால் இது கொஞ்சம் ஷார்ட்கட், இது வரையும் வந்திருக்கலாம். ஆனால் அப்படி வந்ததுனால தான் கொஞ்சம் அட்வென்ச்சராக நல்லா இருந்துச்சு. இப்படி கைஸ் நல்லா இருக்கா?
எடுத்துருவோம்டா. இங்கே போடுறான் அவனை. இங்கே ஒரு ரூட் இருக்கு பாரு. இது என்ன ரூட் இது? ஆஹா இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ முடிச்சாச்சு. ஸோ இப்போ மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ அண்ணனுங்க எல்லாமே முன்னாடி போயிட்டாங்க. இப்போ நாங்கள் இப்போ நானும் பற்றி இறங்கி பார்ப்போம். இதுதான் ஒரு சிட்டி. இது ஒரு சைடில் மட்டும் தான் நான் இப்போ காமிக்கிறேன். ஏன்னா நான் கீழே வந்துட்டேன். எனக்கு சொல்ல போனால் நாங்கள் இந்த வழியாக தான் வரணும். ஆனால் வந்து இந்த வழியாக வரல. நாங்கள் சுற்றிலும் திரும்பி வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வந்துட்டோம். ஃபுல்லாக கிரானைட் மலை. ஃபுல்லாமே கிரானைட் மலை. இதை பார்த்தாலே தெரியும். நம்ம முதல்ல பார்த்தோம்னா அந்த என்ட்ரன்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இப்போ ஆமாம், அது என்ட்ரன்ஸ் தான். ரெண்டுமே என்ட்ரன்ஸ் தான்டா ஆக்சுவலாக சொல்ல போகணும்னா. ஆமாம், எங்கிட்டு போனாலும் காசு தான். ஆனால் போன வருஷம் அங்கிட்டு இல்லைடா, காசு இல்லைடா. அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைனலாக போயிட்டு வந்தாச்சு சுலைமான் மவுண்டெயினு. எல்லாம் முடிச்சுட்டு வந்து மாளிகைக்கு போயிட்டுருக்கோம் சாப்பிட்றதுக்காக. என்ன சுமஞ்சு, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் சுலைமான்? காரில் போயிருக்கேன். ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் இதில்